ரைட். கடைசி கிளாஸ்ல ரெண்டு பார்த்தோம். ஃப்ளூயிட் கிளட்ச், ஃப்ளூயிட் ஃப்ளை வீலுங்க ரெண்டு பார்த்தோம். ரைட். இந்த என்ன ஃப்ளூயிட் ஃப்ளை வீலுங்கிற ஒன்றை பார்த்தோம். அதே மாதிரி ஃப்ளூயிட் கிளட்ச்ங்கிற ஒன்றை பார்த்தோம். விஷயத்தை கவனிக்கணும். ஃப்ளூயிட் ஃப்ளை வீல், ஃப்ளூயிட் கிளட்ச்ங்கிறதுலாம் வந்து உங்களுக்கு சின்ன ஆட்டோமேட்டிக் வாகனங்களில் கூட பயன்படுத்தப்படும் சின்ன. ரைட். இதுல முதலாவது நான் பார்க்க போறது ஃப்ளூயிட் ஃப்ளை வீல். இப்படி ஏற்கனவே கடைசி ஒரு இன்ட்ரடக்ஷன் சொன்னேன். இப்ப திரும்ப சொல்றேன், கவனிங்க தீபா. ஊட்ட என்ன செய்யுங்கடா, ஏய் இதை விலங்கு எடுக்கிறதுக்கு ரைட். இதுல ஒரு அன்னலமான படம் தான் இருக்குது. ரைட். ஒரு டேபிள் ஃபேன் எடுத்து முன்னுக்கு போய் அது ஆப்போசிட் சைடுல இன்னொரு டேபிள் ஃபேன் எடுத்து முன்னுக்கு போய் வச்சு போட்டு ஒரு டேபிள் ஃபேன் எடுத்து கரண்ட்ல அடி, இன்னொரு டேபிள் ஃபேன் எடுத்து கரண்ட்ல அடிக்க சும்மா விட்டு வச்சு போட்டு நீ இப்போ ஒரு டேபிள் ஃபேனை போட்டியா இருந்தால் இந்த டேபிள் ஃபேன் சுத்தும் தானே கரண்ட்ல போட்டிருந்தா இந்த டேபிள் ஃபேன் சுத்தும் அந்த டேபிள் ஃபேன் என்ன செய்யும்? சுத்தம். எப்படி சுத்து? இதால உங்களுக்கு தெரியும் காத்து வரும். என்ன இப்படி இப்படி முன்னோக்கி யார் வருது, இந்த யார் எதுல மோதுது? முன்னுக்கிற விசிறில மோது. இந்த முன்னுக்கிற விசிறில இருக்கிற டிசைன் காரணமாக இந்த விசிறி மேல செய்யும் சுத்து. விளையிட்டா இதே செட்டப் தான் ஃப்ளூயிட் ஃப்ளைவீலுக்கு வைக்கிறது. என்னையா என்ன ஒரு ஹவுசிங் ஒன்று சரியானே. இது ஒரு ஹவுசிங், இது ஒரு ஹவுசிங். ரைட். இத சிம்பிளா விளங்கி எடுக்கணுமாக இருந்தால் இந்த விஷயத்தையும் கவனி. ரைட். இந்த விஷயத்தையும் கவனி, தெளிவா பார்த்துக்கணும். ரைட். இப்படி ஒன்று இருக்கு. ரைட். எப்படி இருக்குன்னா ஒரு நத்தை கூடு வடிவத்தில் இருக்கீங்க இருந்தா அந்த ஏற்கனவே உங்களுக்கு எடுத்து காட்டினேன் ஞாமிக்கா, ப்ளோவர் எடுத்து காட்டினேன். ப்ளோவர்ல உனக்கு தெரியும் இப்படி ஒரு பகுதி ஒன்று இருக்கு கண்டியா வட்டமா. இது இன்னும் சிம்பிளானமா ஊட்ட தண்ணி இருக்கிற மோட்டர் இருக்குல்ல, தண்ணிக்கிற மோட்டர்ல பூவை போடுறதுக்குன்னு சொல்லி ஒரு பகுதி ஒன்று இருக்கு தெரியுமா கீழுக்கு. அந்த பகுதியா இதை எடு. ரைட். இப்படிதானே இன்னொரு டாங்கிக்கு தண்ணி ஏத்து தெரியுமா மேலுக்கு அந்த பகுதியை எடு. எடுத்தா இருந்தால் இதே மாதிரி செட்டப் போட்டு இப்போ ஒப்போசிட்ல எடு. இங்கே பக்கம். ரைட். இங்கே பக்கமும் ஒன்று. ரைட். இங்கே பக்கமும் ஒன்று. அது இப்படி. இப்ப உனக்கு தெரியும் இதுக்குள்ள யாரு பாருண்டா ஃபேன் விசிறி இருக்கும் இல்ல, அதே மாதிரி இங்க விசிறி இருக்கு. இப்ப இது சுத்தினா இதுக்குள்ள வார தண்ணி இதுக்கு மேல என்ன செய்யும்? இதுக்குள்ள தண்ணி இழுக்கப்பட்டு தண்ணி இதுக்குள்ள தள்ளப்படும். இதான் நோமலா ஒரு மோட்டர் வேலை செய்யறது. தண்ணி இதுக்குள்ள இழுத்து இதுக்குள்ள தள்ளுண்டா இதுக்குள்ள தள்ளுற தண்ணியை கொண்டு ஒரு பைப்பு போட்டு இந்த மோட்டரை மேல் பக்கத்துக்கு கொடுத்தா வார தண்ணி திரும்பி இதுக்குள்ள என்ன செய்யும்? இறங்கும். இறங்கி இந்த இதுக்குள்ள என்ன செய்யும்? இப்ப சுத்தும். சுத்தி இப்ப தண்ணி இதுக்குள்ள வரணும். இந்த பகுதிக்குள்ள வெளியில வரணும். இந்த பகுதியை கொண்டு இதோட கனெக்ட் பண்ணு. இப்ப என்ன செய்யும்? இங்க இருந்து போறது இதுக்குள்ள சுத்துது. இதுக்கு மட்டும் தான் என்ன செய்ய கரண்ட் கொடுத்திக்க. இது கரண்ட் கொடுத்தியா இல்ல, ஆனா இது என்ன செய்யுது இப்ப சுத்துது. இதே மாதிரி ஒரு டைப் தான் இப்ப இங்கே ஒன்று வந்து செலுத்துது வேலை செய்யுது, இன்னொன்று அது செலுத்துற போரால என்ன செய்யுது ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்யுது இயங்குது. அப்ப இதை சொல்றது டிரைவ், இதை சொல்றது டிரைவ். இதை செலுத்துபவர் இதே செலுத்த படுபவர். இதே செட்டப் தான் எதுக்குள்ள இருக்குன்னா இந்த ஃப்ளூயிட் ஃப்ளைவீல் இருக்கு. ஒரு பக்கம் இன்ஜின்ல இருந்து வர பவர், மற்ற பக்கம் கியர் பாக்ஸுக்கு போற பவர். ரெண்டுக்கும் இடையில ஒய் லிக்விட் இருக்கு. ஸோ இன்ஜின்ல இருந்து ஃப்ளைவீல் சுத்தினா அந்த ஃப்ளைவீல்ல இந்த விசிறிக்கு தானே அதே மாதிரி செட்டைகள் மாதிரி காணப்படும், வெட்டின மாதிரி. அந்த செட்டைக்குள்ள என்ன நடக்க முடியாதுன்னா அந்த சுத்துற போர்ஸுக்கு இதுல முட்டி ரைட் அதுல வார ஒயில் திரும்ப இஞ்சல பக்கம் பிக்கிறதுல படுவார். ஒயில் இருக்கு தானே, ஒயில் இப்படி இருக்கு. ரெண்டையும் கவனிச்சிக்க. ஒயில் ஃபுல்லா நிரம்பி இருக்கு. இது சுத்தமா இருந்தால் ஒயில நடுவலை இழுத்து தானே சைட்டுக்கு அனுப்பணும். அப்ப ஒயில நடுவலை இழுத்து சைட்டுக்கு அனுப்புது. அனுப்புற டைம்ல இந்த சைட்டுக்கு போற ஒயில் திரும்ப போய் எயில படுது, இஞ்சலைக்கிற விசிறில படுது. அப்ப இஞ்சலைக்கிற விசிறி என்ன செய்யுது? அப்ப இதுக்குள்ள சுழல்வான்கள் எல்லாம் இருக்கும். ரைட். விசிறிகள் எல்லாம் இருக்கும். அந்த விஷயங்கள் தான் இப்ப பார்க்க போறோம். இது வந்து உங்களுக்கு டீப்பா இல்லை. யார் இருக்காருன்னா ஃப்ளூயிட் ஃப்ளைவீல் டோக் கன்வெர்டர் தானே, அந்த டோக் கன்வெர்டர் தான் உங்களுக்கு டீப்பா இருக்கு. இந்த பாடம் படிக்கணுமா இருந்தால் சும்மா ஒடிஞ்சிட்டு இப்படி கீறி படிச்சா உங்களுக்கு டீப்பா வழங்காது. இதுக்கு எனிமேஷன் ஷாமான் எப்படிங்கிறது கண்ணால் பார்க்கணும்.
அதுக்கு என்ன செய்யணும், நீங்க ஒரு கிளாஸ் போட்டு இந்த அனிமேஷனை காட்டி விளங்கப்படுத்தும். ரைட்டா? இப்போ நம்மளோட ஸ்மார்ட் போர்ட் இல்லாததுனால காட்டிடலாம், வெளி ப்ரொஜெக்டர் அடிபட்டு இருந்தால் அழகாக காட்டலாம். ரைட்? அப்போ விஷயம் இதுதான். நீங்க நோட்ஸ் எழுதுங்க. அடுத்த கிளாஸ்ல டோக்கன் ட்ரெயின் படிப்பிக்கணும், இதுல அனிமேஷனையும் உங்களுக்கு காட்டணும். அப்போ டக்குன்னு என்ன செய்யும், வழங்கும். ரைட்? அவ அந்த கிளாஸ் வந்து இதில் கண்டினியூட்டில இருக்கும், இந்த வீடியோவில் இருக்கும். நீங்க வந்து திரும்ப பார்க்கறதுல இந்த வீடியோவில் இதுக்கு பின்னால் இருக்கும், பார்த்துடனே உங்களுக்கு வழங்கும். ரைட்? என்ன செய்யுங்க, முதல் நோட்ஸ் எழுதுங்க. ஹெடிங் போடுங்க, பாய்ம பரப்பு சில்லு. பாய்ம பரப்பு சில்லு. பாய்ம பரப்பு சில்லு. பாய்ம பரப்பு சில்லு. ஃப்ளூயிட் பிளைவீல். எழுதுங்க. பெஸ்ட் பாயிண்ட். பொறிமுறை புடியுடன் ஒப்பிடும்போது, பொறிமுறை புடியுடன் ஒப்பிடும்போது, பொறிமுறை எப்படின்னா மெனு கிளாஸ் ஸ்மால் படிப்பிச்சது. பொறிமுறை புடியுடன் ஒப்பிடும்போது பாய்மப்புடிகள், பாய்மப்புடிகள் முக்கியமான வகையா, முக்கியமான வகையா. இவை பெரும்பாலும், இவை பெரும்பாலும் தன்னியக்க வாகனங்களுக்கு பயன்படுத்தப்படும். இவை பெரும்பாலும் தன்னியக்க வாகனங்களுக்கு பயன்படுத்தப்படும். அடுத்த பாயிண்ட் எழுதுங்க. பாய்ம பரப்பு சில்லு வகைப்பிடியில், பாய்ம பரப்பு சில்லு வகைப்பிடியில் செலுத்தும் கூறு, செலுத்தும் கூறு, செலுத்தும் கூறு பம்பி, பம்ப். செலுத்தும் கூறு பம்பி. செலுத்தும் கூற சொல்றது பம்பி, பம்ப், பம்ப். செலுத்தும் கூறு பம்பி பரப்பு சில்லுடன் விரைப்பாக இணைக்கப்பட்டிருக்கு. பரப்பு சில்லுடன் விரைப்பாக இணைக்கப்பட்டிருக்கு. ரைட்? இணைக்கப்பட்டிருக்கு, விரைப்பாக இணைக்கப்பட்டிருக்கு. ரைட்? இப்ப ஒரு விஷயத்தினை சொல்லு, செலுத்துற கூற இப்ப செல்றேன்னு பம்பி, இந்த செல்றான்னு பம்ப். செலுத்துற கூற இந்த ஃபேனா கருது. இந்த ஃபேன் சுலோ வச்சுனா இந்த ஃபேன் பாஸ்டா சுத்துமா? சுலோ தண்ணி. இந்த ஃபேன் பாஸ்டா விளைஞ்சா அந்த ஃபேன் என்ன செய்யும்? பாஸ்டா விளைச்சு. அப்ப விளங்கணும். இப்ப உங்களுக்கு நீங்க விஷயம் விளங்கின விளக்கம் என்னென்றால், இந்த செலுத்தும் கூற செல்றேன்னு சொல்லி இந்த பிளைவிட்ல, ஃப்ளூயிட் பிளைவிட்ல பம்புண்டே செல்றேன். இந்த பம்ப் தான் என்ன செய்யறேன், இதை செலுத்து. விளங்கி தானே? அப்ப இந்த பம்ப் ஃபாஸ்டா விளைஞ்சா ஃபாஸ்டா சுத்தும், அதே மாதிரி ஸ்லோ விளைஞ்சா என்ன செய்யும், ஸ்லோவா சுத்தும். அப்ப இந்த பம்பை வேலை செய்ய வைக்கிற யாரு? என்ஜின். அப்ப என்ஜின் ஃபாஸ்டா வேலை செய்யுமா இருந்தால் ஃபாஸ்டா சுத்தும், ஸ்லோவா சுலகப்பட என்ன செய்யும், ஸ்லோவா சுத்தும். அதான் என்ஜின் பிளைவீலோட என்ன செய்யப்பட்டிருக்கும், விரைப்பாக இணைக்கப்பட்டிருக்கும். அந்த விரைவாக இணைக்கப்பட்டிருக்கிற பாட்டுக்கு பேர் என்ன? பம்ப். பம்ப். சரியானே? ஏன் அதை பம்பின் சொல்ற, அதுதான் ஒயில பம்ப் பண்ணுது. வழங்கிட்டா? ரைட். அப்ப எழுதுங்க தொடர்ந்து. என்ஜின் மெதுவாக சுழலும் போது, என்ஜின் மெதுவாக சுழலும் போது, என்ஜின் மெதுவாக சுழலும் போது செலுத்தும் கூறு மெதுவாகவே சுழலும். செலுத்தும் கூறு மெதுவாகவே சுழலும். மெதுவாகவே சுழலும். ரைட்? அடுத்த பாயிண்ட் எழுதுங்க. பாய்ம பரப்புச்சியில் உள்ள திரவம், பாய்ம பரப்புச்சியில் உள்ள திரவம், பாய்ம
பரப்பு சில்லில் உள்ள திரவம். செலுத்தும் கூறிலுள்ள தட்டைகள் மீது செலுத்தும் கூறிலுள்ள தட்டைகள் மீது செலுத்தும் கூறிலுள்ள தட்டைகள் மீது ஒரு விசையை உண்டாக்குவதன் காரணமாக ஒரு விசையை உண்டாக்குவதன் காரணமாக ஒரு விசையை உண்டாக்குவதன் காரணமாக செலுத்தும் கூறு செலுத்தும் கூறு செலுத்தும் கூற செல்றது சுழலி செல்றது சுழலி. சாரி, செலுத்தும் கூறாம். செலுத்தும் கூற செலுத்தப்படும் கூறு செலுத்தப்படும் கூறு செலுத்தப்படும் கூற செல்றது சுழலி டர்பைன் செல்றது சுழலி. சுழலி சுழற்சிக்கு உட்படுத்தப்படும் சுழற்சிக்கு உட்படுத்தப்படும். அடுத்த கிளாஸ்ல இதை காட்டுவேன்னா இனிமேட்ட காட்டுவேன் டக்குன்னு பார்த்தோட அது முதல்ல ஒரு பார்ட்ஸ் உலகம் அதான் சொல்றேன். சுழலி ரைட் சுழற்சிக்கு உட்படுத்தப்படும் சுழற்சிக்கு உட்படுத்தப்படும். இதனால் 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 ஃப்ளூயிட் ஃப்ளைவீல் பாய்ம பரப்பு சில்லு இதனால் ஃப்ளூயிட் ஃப்ளைவீல் பாய்ம பரப்பு சில்லு பாய்ம பரப்பு சில்லில் எடுங்க. பாய்ம பரப்பு சில்லில் உள்ள பாயிண்டா விளைகிற அந்த அந்த லிக்விட் அந்த ஆயில் பாய்ம பரப்பு சில்லில் உள்ள பாயை இயக்கி பாய்ம பரப்பில் உள்ள பாயை இயக்கி என்ஜின் பரப்பு சில்லில் உள்ள முறுக்குத்திறன் என்ஜின் பரப்பு சில்லில் உள்ள முறுக்குத்திறன் சில்லுள்ள முறுக்குத்திறன் கியர்பட்டியை நோக்கி உட்கடத்தப்படும் கியர்பட்டியை நோக்கி உட்கடத்தப்படும். ரைட். இப்ப என்ன சொல்லு, ரெண்டு பேர் டச்சில் இருக்கிறதுக்கும் பிசிக்கலா ரெண்டு இடையில டச்சில் இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிறதுக்கும் டிஃபரெண்ட் இருக்கு இல்லையா? இந்த இதே கேஸ் தான் ஓயில். முன்ன உங்களுக்கு பார்த்தோம் ஃப்ரிக்ஷன் பிளேட்ல ரைட் ஃப்ரிக்ஷன் கிளட்ச் பிளேட்ல ரெண்டுமே டச்சில் இருந்து இருந்துச்சுன்னா இது சுத்தினா இதுவும் என்ன செய்யும் சுத்ததான் போகுது. ஆனா இது ரெண்டு கடையில இப்ப யார் இருக்கா ஒயில் இருக்கா? அப்ப ரெண்டு பேரும் வந்து யார நம்பி இருக்கா? இப்ப ஒயில நம்பி இருக்கா? அப்ப நீங்க கவனிக்கணும், சில நேரம் ரெண்டுமே ஒரு ஹவுசிங் இருக்கிறதுனால இது சுத்துறதுனால இதுவும் என்ன செய்யும் சுத்தும். ஆனா 100% டச்சில் இருக்கா இல்ல. அப்ப ரெண்டு கடையில ஒரு சின்ன ஸ்லிப் போட்டு என்ன செய்யும் வரதான் பார்க்கும். ரெண்டு ஒரு கடையில ஒரு சின்ன பிரச்சனை வரதான் பார்க்கும். விளங்கிட்டா? நீ அப்ப என்ன செய்யும், ஒரு சின்ன ஸ்லிப் உண்டு வந்தானா அந்த ஸ்லிப்பை செல்ல தமிழ்ல நழுவல் விளங்கிட்டா? அப்படி அடுத்த போயிண்டா இவ்வகைப்பிடியில் சக்தி இழப்பு ஏற்படும். இவ்வகைப்படையில் சக்தி இழப்பு ஏற்படும். ஏன்? ரெண்டு டச்சில் இல்லை. சக்தி இழப்பு ஏற்படும். அதாவது மாமா மாதிரிதானே போறானே சரியா? அதாவது பாய்களின் இயல்பு காரணமாக முறுக்குத்திறன் அல்லது பலு பாய்களின் இயல்பு காரணமாக முறுக்குத்திறன் அல்லது பலு முழுமையாக செலுத்தப்படும் கூறிற்கு கிடைப்பதில்லை.
கிடைப்பதில்லை. இது நழுவல் அல்லது ஸ்லிப் எனப்படும். இது நழுவல் அல்லது ஸ்லிப் எனப்படும். நழுவல் அல்லது ஸ்லிப் எனப்படும். சிம்பிளா சொல்ற இன்னொரு தரம் நல்ல கவனிச்சுக்க. இது எஞ்சின்ல இருந்து வர பிளைவீல நினைச்சுக்க. இந்த பிளைவீல்ல உனக்கு யார் இருக்காருண்டா விசிறிகள் இருக்காருன்னு நினைச்சுக்க. இப்ப இன்ஜின் சுத்தி அந்த பிளைவீல் என்ன செய்யும்? சுத்தும். இது இன்னல இன்னொரு அதே மாதிரி இங்க இன்னொரு செட் அடிக்கிற மாதிரி ஒரு பகுதி ஒன்று இருக்குன்னு வச்சுக்க. சரியானே? இந்த பகுதியை செல்றது என்னன்னா பம்பி. அதே மாதிரி இந்தியால இருக்கிற விசிறியை செல்றது எல்லி சுழலி. ரைட்? இது ரெண்டுமே ஒரு ஹவுசிங்குள்ள எப்படி இருக்கு? இந்த சுழலில இருந்து கம்பி ஒன்று அவுட் ஆகும். இது எதுக்கு போகும்? கியர் பாக்ஸுக்கு போகும். சரியா? இப்ப இவங்க ரெண்டு பேரும் கடையில கனெக்ஷன் பண்றது யாரு இருக்கா? ஆயில் இருக்க. அப்ப விஷயத்தை கவனி. இன்ஜின் சுத்தமா இருந்தால் இந்த ஒயில பம்ப் பண்றதுக்கு இந்த ஒயில் என்ன செய்யணும்? அந்த விசிறிக்குள்ள போகணும். காத்து இதுக்குள்ள போற மாதிரி ஃபேனுக்குள்ள. இப்ப என்ன செய்யும்? இந்த ஒயில் இதுக்குள்ள போகும். அப்ப இந்த விசிறி தான் இந்த ஒயில மூலம் என்ன செய்யுது? இங்க இருக்கிற விசிறிக்கு பம்ப் பண்ணு. கதைக்கு வழங்குதா? அப்ப இந்த இருக்கிற இந்த விசிறி தான் ஒயில் எந்த இருக்கிற விசிறிக்கு என்ன செய்யுது? மாறாது குடுக்குது. இது சுத்துறதுனால அந்த ஒயில் இஞ்சால போகுது. இந்த விசிறி சுத்துறதுனால இந்த காத்து இஞ்சால போற மாதிரி இந்த விசிறி சுத்துறதுனால அஞ்சால போகுது. அதனால இது செல்றது பம்புன்னு கேள்வி. இந்த போற விசிறி இந்த காற்று எப்படி இதுல மோதி இது சுத்துதோ அதே மாதிரி இந்த ஒயில் இதுல மோதி இது என்ன செய்யும்? சுத்தும். அதனால இவர் செல்றது சுழலிட்டு செல்றது. அப்ப இவர் சுத்துறதுனால இவரு சுத்துவார். அப்ப இவர் சுத்தினா இதுல இருந்து போற பைப் எங்க போகுது? டிரெக்டா அவுட் ஆகிற போஸ் எங்க போகுது? நம்மளும் கியர் பாக்ஸுக்கு போகுது. வணங்கிட்டா? 1000 இருந்தாலும் ஒரு ரெண்டு ஒரு சரியான டச்ல இல்லாம நடுவுல ஒரு லுப்ரிகேஷன் இருக்கிறதுனால என்ன செய்யும்? சின்ன சக்திகளை கொண்டு வந்துனா வழங்கிட்டா? அதான் சொல்றேன்னு சொல்லி அந்த ரெண்டு கடையில சின்ன ஸ்லிப் கொண்டு வரதை சொல்றது நழுவல். சரியா? ரைட். இதான் ஒரு பிரீஃப் சுருக்கம் இது. ரைட்? ஓகே. அப்ப அடுத்த பாயிண்ட் ஆளுங்க. பாய்ம பரப்பு சில்லின் கோட்பாட்டு மாதிரி. தியரட்டிக்கல் எக்ஸாம்பிள். பாய்ம பரப்பு சில்லின் கோட்பாட்டு மாதிரி அமைப்பு கீழே காட்டப்பட்டுள்ளது. பாய்ம பரப்பு சில்லின் கோட்பாட்டு மாதிரி அமைப்பு கீழே காட்டப்பட்டுள்ளது. சரியா? கோட்பாட்டு அமைப்பு கீழே காட்டப்பட்டுள்ளது. இப்ப என்ன செய்யுங்க என்றால் இந்த ரெண்டு ஃபேன் கீறி இந்த ரெண்டு ஃபேன் கரண்ட் அடிச்சுக்கிற மாதிரியும் ஒரு ஃபேனை செலுத்தி சரியானே செலுத்தும் கூறு இது செலுத்தப்படும் கூறுன்னு சரி நினைச்சிங்க போட்டு இந்த படத்தை சின்ன அழகா வரைஞ்சிங்க. ரைட்? இதை செல்றது செலுத்தும் கூறு. டிரைவ் உண்டா செலுத்தும் கூறு. இது செலுத்தப்படும் கூறு. சரியா? ரெண்டு இல்லைங்க. இந்த வீடியோ கண்டினியூட்டில தொடர்ந்து இதுல பிராக்டிக்கலான அந்த படம் எப்படி செய்யுங்கிறது உங்களுக்கு என்ன செய்யும்? அது அழகா வரும். ரெக்கார்டிங் இன்னொரு கிளாஸ் நடத்துவேன். அதை சேர்த்து அந்த வீடியோ உங்களுக்கு என்ன செய்யும்? வரும். ரைட். அப்போ போன கிளாஸ்ல நாம ஃப்ளூயிட் ஃப்ளைவீல் பார்த்தோம். ஃப்ளூயிட் ஃப்ளைவீல்ல நோட்ஸ் தியரி அவங்களுக்கு வழங்கப்படுத்தினா அதை கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பார்க்கணும். காரணம் போன கிளாஸ்லேயே காட்ட முடியாத நிலமை வந்துட்டு. ரைட். ஸோ இப்போ விஷயத்தை கவனிங்க. ரைட்? நினைக்கிறது ஒரு ஃபேன் கரண்ட்ல மாட்டிக்கின்றடுங்க, இன்னொரு ஃபேன் கரண்ட்ல மாட்டல சும்மா இருக்கின்றடுங்க. அப்போ கரண்ட்ல மாட்டிக்கிற ஃபேனை நீங்கள் ஒன் பண்ணிங்கன்னா அந்த ஃபேன் என்ன செய்யும்? சுத்தும். இந்த ஃபேன் சுற்றி இருக்கின்றால் இந்த ஃபேனுக்கும் இடையில காத்திருக்கேன். உங்களுக்கு தெரியும் ஒரு வெற்றிடம் இருக்கு. ஸோ இதுல வார காத்து போய் இந்த ஃபின்ஸ்ல மோதினா இந்த ஃபின்ஸ் என்ன செய்யும்? சுத்தும். இதே இது தான் உங்களுக்கு செட்டப்பை எங்க வச்சிருக்கான்னு நம்மளோட இந்த என்ன ஃப்ளூயிட் ஃப்ளைவில் வச்சிருக்கான். இதுல சுத்துற ஃபேனை நீங்க என்ன செய்யணும்? ஃப்ளூயிட் ஃப்ளைவில் என்ன பாட்டு அரிக்கும்? பம்ப் அரிக்கும். பம்பின்னு சொல்றேன். எந்த காத்து போய் ஒன்றுல பட்டு ஃப்ரீயா ஒரு ஆள் வேலை செய்யறாரு தானே, அந்த ஃப்ரீயா வேலை செய்யறால சொல்றது சுழலி டர்பைன் சொல்றேன். இப்போ ரெண்டு இருக்கு, பம்ப் ஒன்று இருக்கு, சுழலி டர்பைன் ஒன்று இருக்கு. இந்த ரெண்டு பாட்டு நான் இதுல இருக்குன்னா நம்மட யாரில் இருக்கிறா? ஃப்ளூயிட் ஃப்ளைவில் இருக்கிறார். சரியானே? ஸோ இப்போ நான் கதைச்சதை உங்களுக்கு ஒரு எனிமேட்டை காட்ட போறேன். நல்லா பாருங்க. ரைட்? இந்த ஃபேன் சுத்துது பாருங்க. இந்த ஃபேன் சுத்தினா அந்த ஃபேன் சுத்துறதுனால அந்த காத்து போய் இதில் மோதி இந்த ஃபேன் என்ன செய்யுது? சுத்துது. அதுதான் உங்களுக்கு காட்டப்படுது பாருங்க. இது சுத்துறதுனால இது சுத்துது. காரணம் நடுவில் யார் இருக்காது சுத்த வைக்கிறதுக்கு? யார் இருக்காது. இந்த ஏர் ஃப்ளோ போய் இந்த ஏர்ல மோதுறதுனால சுத்துது. இது மாதிரி டோ கன்வெர்ட்டர்ல இந்த ஃப்ளூயிட் ஃப்ளைவீல்குள்ள என்ன இருக்குன்னு உங்களுக்கு சின்ன. ரைட்? இப்போ நீங்க இப்படி சுத்தக்கூடாது. நடுவில் ஒரு மட்டையை வச்சிங்கன்னு அந்த ஃபேன் சுத்த மாட்டேன். விளங்கிட்டா?
ஏன் எப்படி சுத்துது? அப்ப இதுல போயிற காத்தால மோதுறதுனால சுத்துது. ரைட். அப்ப பாருங்க, இதே ஏரியாவை கொண்டு போய் இந்த ஃபேனை 2 விசிலையும் எடுத்து இப்போ கனெக்ட் பண்ணி பாருங்க. இதுதான் என்ன டோக் கன்வெர்ட்டர். சரியான என்ன ஃப்ளூயிட் ஃப்ளைவீல். இப்போ இந்த ஃப்ளூயிட் ஃப்ளைவீலுக்கு ஃபேனுக்கு இருந்த மாதிரி அதே செட்டாக பிரிக்கும். சரியானே இன்னும் ஒரு டர்பைன் இருக்கு. அப்போ இவரை செல்றது என்னன்னு சொல்லிச்சுன்னா பம்பி. அதே மாதிரி இஞ்சால ஒரு ஆள் இருக்கார், அவரை செல்றது டர்பைன். இவர் 2 கடையில் அங்கே காத்திருந்த மாதிரி இங்கே யார் இருப்பார் இல்லைன்னா ஆயில் இருப்பார். வழங்குதோ? அப்போ ஆயில் இருப்பார். இது ஏன் மொத்தமா ஷெட்டோட சுத்துன்னு அந்த மொத்த ஷெட்டும் போய் என்னத்துல பூட்டு பட்டிக்கும்? ஃப்ளைவீல்ல நட்டு போட்டு பூட்டு பட்டிக்கும். வழங்கிட்டா? ரைட். அப்ப பாருங்க, முதல்ல இது சுத்தமா இருந்தால் இந்த தண்ணி இந்த ஒயில் பாருங்க என்ன நடக்குது பாரு. 2மே சேர்ந்து மொத்த ஷெட்டோட சுத்தும். ரைட். மொத்த ஷெட்டோட சுத்துறதுக்குள்ள ஒயில் என்ன செய்யுது? ஒயில் அந்த ஃப்ளோ மாத்திர யாருன்னா அந்த விசிறிகள் அந்த வெட்டு. ரைட். விளங்குதா? பாரு. அப்ப என்ன செய்யுதுங்க? வருது. இன்னும் போறது அவுட் என்ன செய்யுது? இன்னும் போற அவுட் எங்க போகுது? விளங்குதா? இன்னும் போற அவுட் வந்து நம்மளோட இதுக்கு போறது, இதுக்கு கியர் பாக்ஸுக்கு போகிறது. ஒன்று என்னத்தில் வைக்கும்? ஃப்ளைவீல் இருக்கும். ரைட். ஃப்ளைவீல் வந்து வாரது நான் இதுக்குள்ளே சுற்றுது. இதுக்குள்ளே சுற்றுற ஒயில் போய் திரும்பி எங்கே மாறுது? இதுக்குள்ளே மாறுது. ஸோ 2 சேர்ந்து சுற்றுறது நல்ல செய்ய நமக்கு அவுட் ஆகுது. ரைட். சப்போஸ் நாம் ஒன்றை நம்ம நிப்பாட்டினாலுமே மற்ற என்ன செய்யும்? உள்ள ஒயில்ன்றதுனால சுற்றிக்கிறீங்க. அதில் அவங்களுக்கு சேர்ந்து நான் ஏற்கனவே ஒரு இழப்பு ஒன்று என்ன செய்யும் நமக்கு வரும் இருக்கேன். விளையிட்டா? இவ்வளோ அன்லைக்கிற விஷயம். ரைட். அப்போ இவ்வளோ தான் இதில் இருக்கிற விஷயம். ரைட். ரைட். அப்போ இதுக்குள்ளே ஃபுல்லாக ஒயில் நிற்குங்கிற விஷயம் பண்ணாங்க. இதுக்குள்ளே ஃபுல்லாக ஒயில் நிற்கிற டைமோட சேர்த்து உள்ளுக்கு இன்னொன்று என்ன நடக்கும்? அந்த ஒயில் வந்து இப்படி வளைஞ்ச மாதிரி இருந்துச்சு கண்டிக்கானு. அந்த ஒயில் வளைஞ்ச மாதிரி காரணம் என்னடா, அந்த ஃபின்ஸில் அப்படி பட்டு திரும்பி இந்த பக்கத்துக்கு வருது. இங்கே பட்டு இங்கே வருது, இங்கே பட்டு இங்கே வந்து திரும்பி இப்படி போகும். ஸோ இப்படி ஒரு உருண்டை வடிவமாக தான் காணப்படும். ரைட். அது எப்படி அந்த உருண்டை மாறுண்டுச்சுன்னா, உதாரணம் ஒரு பெயிண்ட் வாலிக்குள்ளே ஃபுல்லாக பெயிண்ட் இருக்கு. ஆனால் பெயிண்ட் வாலி நீங்கள் கலக்கி நீங்கள் என்ன செய்யுது? உள்ளுக்கு ஒரு நடுவில் பள்ள மாதிரி ஒன்று உருவாகுதா இல்லையா? அது மாதிரி ஒரு டைப் தானே அந்த விசிறில் மோதக்கூடாது. அந்த ஒயில் இங்கே பட்டு திரும்பி இங்கே வரும். அந்த ஃப்ளோ ஒன்று மாறும். ரைட். அதை காட்டுறேன் நினைக்கிற விஷயம். சரியா? ரைட். ரைட். இது பார்க்க போகிற இப்போ நாம டோக் கன்வெர்ட்டர். டோக் கன்வெர்ட்டர் என்கிற ஆள் யாருன்னு சொன்னால் ஒரு விஷயம் இல்லை. முன்ன ஃப்ளூயிட் ஃப்ளைவீல் ஒரு ஏரியா பார்த்தோம் தானே. இந்தியாவில் யார் இருந்தா? பம்பி இருந்தார். இந்தியாவில் யார் இருந்தார்? ரைட். சுழலி இருந்தார். இந்த பம்பிலேருந்து சுழலிக்கு அனுப்புறதும் இந்த பம்பிலேருந்து சுழலிக்கு அனுப்புறதுல டோக்கை கூட்டி சரி அந்த முறுக்கம் கொண்டு வரும் தானே, அந்த ஒயில இருந்து வர முறுக்கம், அந்த முறுக்கத்தை சரி இஞ்சால் எடுத்துக்கு வர்றது தானே வர்ற வேலை. அதாவது இங்கிருந்து வாரது இப்படி வட்டமாகிறதுனால இப்படி போய் இங்கே சேரும். இங்கே சேர்ந்ததை திரும்பி ஒரு நேர்கோட்டுக்கு திரும்பி மாற்றி எடுக்கிறது தான் யாரோட வேலை இல்லைன்னா இந்த டோக்கன் விடுற வேலை. இந்த டோக்கன் விடுறதுனா சாலை இப்போ வானம் சாலத்துலேயுமே நிற்கும். இல்லைன்னா எப்படிங்கிறத இப்போ திரும்பி எனிமேஷன் போகக்கூடாதுனா திரும்ப சேருவேன். நல்லா கவனிக்கணும். ரைட். இது ஒரு டோக்கன் விடுற செட்டப். அதே மாதிரி தான் 2 கவர் கனெக்ட் பண்ணிக்கும். இஞ்சால பம்பி, இஞ்சால சுழலி, 2க்கு நடுவில் நிலைவான்ங்கிற ஒரு இங்கே வரப்போறார் அப்டேட்டு. சரியானே? நடுவில் யார் இருப்பார்? நிலைவான் ஸ்டட்டருங்கிற ஒரு ஆள் இருப்பார். அந்த நிலைவானத்தை இப்போ பார்க்க போகிறோம். அவரோட ஃபங்க்ஷன் என்னங்கிறது. A fluid coupling and torque converter are hydrodynamic devices. ரைட். அவ கவனிச்சுக்கோங்க. இது வந்து என்ன ஹைட்ரோடைனாமிக் டிவைசஸ்ன்ற கருத்து என்ன? நம்மளோட என்ன நீரை பயன்படுத்தி ஒரு ஃப்ளூயிட்டை பயன்படுத்தி ஒரு அமுக்கத்தை பயன்படுத்தி ஒர்க் பண்ணக்கூடிய ஆள். சரியானே? அவ அமுக்கத்தை பயன்படுத்தி ஒர்க் பண்ணக்கூடிய அதுக்குள்ள இருக்கிற திரவத்திர அமுக்கத்தை பயன்படுத்தி. ரைட். இப்போ நோமலாக உனக்கு நான் நேற்று செய்யணும் ஒரு பம்பு வச்சுக்கா செய்யணும். பம்பு ரைட். ஞாமிக்கா நேற்று தண்ணி எதிர பம்பை கவனிங்கன்னு சொல்லி போட்டு. இப்போ நோமலாக ஒரு பம்பை நீங்கள் இப்படி கனெக்ட் பண்ணிங்களா இருந்தால் பம்புக்கு எந்த பக்கம் தண்ணி இழுக்கும்? உள்ளுக்கும். இந்த பக்கத்தால் தண்ணியை உள்ளுக்கு இழுக்கும், இந்த பக்கத்தில் தண்ணி என்ன செய்யும்? அவுட் பண்ணும். அதாவது இதுக்குள்ளாம் கூட கிணத்துக்குள்ள ஒரு அந்த பூ கனெக்ட் பண்ண பாட்டிக்கும் மேலுக்கு போறாங்க போகும், டாங்கி போகும். அப்ப இதுக்குள்ள எப்படி போகுது? இதுக்குள்ள எடுத்து இப்படி ஒரு சுத்தி தானே மேலுக்கு போகுது. ரைட். அப்ப இப்ப விஷயத்த கவனி. கவனியா? இப்ப தண்ணி என்ன செய்யுது? என்ன பாரு, இப்படிதான் உள்ளுக்கு சுத்து. இதுக்குள்ள யார் இருப்பார்? உள்ளுக்கு அந்த டர்பைன் இருப்பார். ரைட். இப்ப கலத்தியாச்சு மேலே கவரை பாரு. இவர் சுத்துறார். சரியா? இவர் சுத்துறதுனால இப்படி வளைச்சி சுத்துறதுனால இப்படி வளைச்சி இப்படி எரிய வேண்டியதான் கொண்டு வருது. இப்படி வளைச்சி எறிகிறதுனால நடுவில் ஒரு மைய நிற்க என்ன செய்து வருது? நடுவில் அமுக்க வேறுபாடு ஒன்று, நடுவில் மைய நிற்க விஷயம் ஒன்று உருவாகிறதுனால அந்த நடுவில் சென்டருக்கு இழுத்து தான் வளைச்சி தள்ளுது. அந்த வளைச்சி தள்ளுறது மோதி இந்த ஹவுசிங் என்ன செய்யுது? மேல் நோக்கி போகுது. கவனி திரும்ப பாரு. தண்ணி என்ன அதில் பட்டு என்ன செய்யுது? அப்படியோ மேல் நோக்கி போகுது. அப்போ சைட்டால் சுற்றி போகிறதுனால நடுவால் என்ன செய்யும்? தண்ணியை இழுத்து எடுக்க. ரைட். விளங்குதா? இப்போ இதே செட்டப்பை கொண்டு போய் இன்னொன்று கனெக்ட் பண்ணு. இது மோட்டரில் கனெக்ட் பண்ணிருக்கு.
அப்ப இதுல இருந்து என்ஜின்ல இருந்து அவுட் ஆகி ஃப்ளை வீல் இருக்குங்கிற மாதிரி நினைச்சு அப்ப இது இன்ஜின் சுத்தினா இதுவும் என்ன செய்யும் சுத்தும் சுத்தியில வார தண்ணியை கொண்டு எங்க கொடுக்கும் ஒன்றுமே கனெக்ட் பண்ணாத ஒரு ஆளை கொடுக்கும் இங்கே நாம யாரை கனெக்ட் பண்ண போறோம்டா கியர் பாக்ஸை கனெக்ட் பண்ண போறோம் கியர் பாக்ஸுக்கு போற அந்த தண்டு வந்து இதுல இருக்கு அப்ப இதுல இருந்து அவுட் ஆகுறது போய் எங்க போகுது இப்ப இதுக்கு போகுது அப்ப இது என்ன செய்யும் சுத்தி அவுட் இதுக்குள்ள வரும் இதுக்குள்ள வரும் தண்ணி வாரண்ட ஒயில் சரியானே இதுக்குள்ள போகுது இப்படி சுத்தி இப்படி மேலுக்கு போகுது இப்ப இது சுத்தும் சுத்தி தண்ணி என்ன செய்யும் இப்ப இதுக்கு தள்ளு இதுல தள்ளுறது இப்ப திரும்ப எங்க செய்யும் இங்க மூவ் அப்ப நான் சின்னேன் இப்ப இங்க இருந்து இங்க போறது கேஸ் இல்லை இங்க இருந்து போய் போட்டு இந்த தண்ணி இதுக்கு நேரம் வராம இப்படி களைஞ்சு அடிக்குமா இருந்தால் இப்படி விரிஞ்சு அடிக்குமா இருந்தால் இது சுத்துமா திரும்ப அந்த ஒயில் செய்யும் வேஸ்ட் ஆகுமா இல்லையா அப்ப இந்த வாரத்தை சரி அந்த நேர்கோட்டில் இங்க அனுப்பினா தான் திரும்ப இதை சுத்த வச்சு திரும்பி இங்க அனுப்பலாம் சுத்திக்கிறீங்க திரும்பி இது நேர்கோட்டில் வந்துக்கிறீங்க கனெக்ஷன் வரணும் கனெக்ஷன் ஏற்படுத்தணுமே எதுக்குள்ள வாரம் பொருள் இது ரெண்டு கடையில பைப் கொண்ட போட்ட தானே இதுக்கு நேரம் வந்து விடலாம் ஆனா அதுக்குள்ள என்ன இருக்கும் நான் என்ன நிலைவானுங்கிறாள் இப்ப சரியா கன்வெர்டர் இது உதாரணம் டோ கன்வெர்டருக்குள்ள இதுக்கு நேரம் கனெக்ட் பண்றதுக்கு யார் பண்றீங்க நான் நிலைவானுங்கிறாள் இப்ப பார்க்க போறோம் வெயிட் ரைட் இப்ப பாரு இப்ப பாரு அங்க இருந்து வார தண்ணி இதுக்குள்ள சுத்துது டர்பைன் சுத்தி என்ன செய்யும் இதுக்குள்ள அவுட் ஆகும் இப்ப அவுட் ஆகிறது ஒரு நேர்கோட்டில் இதுக்குள்ள நீ கொடுக்கணும் சரியா நேர்ல பாரா அப்படியே வருது என்ன ரைட் கவனிச்சிங்க ஆனால் அப்படியே ஒரு நேர்கோட்டில் வருது ரெண்டும் சரியா உள்ளுக்கே போகணுங்கிறதுக்கு நடுவில் என்ன செய்யறேன் நான் பைப்புக்கு போகிறேன் அப்போ இங்கே போகிறது திரும்ப இங்கே சுற்றுறது திரும்பி போகும் அப்புறம் ரொட்டேட் நேரில் நடக்கும் இப்படி நேரில் நான் பைப் ஒன்று போடாமல் விட்டேன்டா இதுக்குள்ளே போகிறது இங்கே போகுமா திரும்பி இந்த சுற்று நடக்குமா நடக்காது அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இப்படி பம்ப் பண்ணி அனுப்புறாள் பம்புன்னு சொல்கிறேன் சுத்துறாள் சொல்கிறேன்னு சொல்லி டர்பைன் சுழலி சொல்கிறேன் ரைட் இப்போ கவனி அப்போ உலகம் முழங்கணும் இது பம்ப் இங்கே டர்பைன் ரெண்டுக்கு உதாரணம் என்ன இன்னைக்கு பைப் லைன் அடிச்சு இதை போகிறத காட்டுச்சு ரைட் இதே செட்டப் இப்போ நமக்கு எங்கே வருதுன்னா இங்கே வருது ரைட் அப்போ பாரு மேலால் ஒரு ஹவுசிங் கவர் இருக்கு அந்த கவருக்குள்ளே யார் இருக்கா நம்மளோட அந்த தட்டு இருக்கார் ஃபின்ஸ் அப்போ இதை செல்றது பம்ப் வீல் செல்றது சரியானே பம்ப் வீல் பாரா இன்னைக்கு அந்த தட்டு இந்த தட்டு எப்படி செய்யும்டா நான் வளைச்சி நம்மள சின்ன மாதிரி இப்படி செதற வைக்கும் அதாவது இங்கே வாரது இப்போ எங்கே செய்யும் இஞ்சால மோத பார்க்கும் சென்டர்ல எங்கேயும் பாரு தனுவார் சென்டர்ல இருந்து அவுட் ஆகுது அனுவார் இல்லை வளைச்சி சைட்டால் அவுட் ஆகுது விளங்குதா அப்போ சைட்டால் அவுட் ஆகுதுன்னா சென்டரால் என்ன செய்யும் உள்ளுக்கு இழுக்கு ரைட் இப்போ விஜயத்தை காலேஜ் இது டர்பைன் வீல் சுழலி வீல் அப்போ இங்கிருந்து பாரா இப்படி போகிறது இங்கே என்ன செய்யும்னா மோது ரைட் நல்லா கவனிச்சிக்க பம்ப் வீலால் பம்ப் பண்ணப்படுறது இங்கே வந்து மோதுது இதில் அவுட் சைடில் மோதுது அவுட் சைடில் மோது சென்டர் பக்கத்தில் என்ன செய்யுது உள்நோக்கி வருது அப்போ இதுதான் இருக்கிற விஷயம் இப்போ இதை இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்க போகிறோம் பார்த்துக்க ரைட் இன்னும் போகிறது தட்டு ரைட் விஷயம் வழங்குதா கவனிக்கணும் இங்கிருந்து போகிறது பம்ப் பண்ணி சைட்டால் அவுட் ஹவுசிங்கு போகுது சைட் ஹவுசிங்கில் பட்டு சென்டருக்கு ஆகி சென்டருக்குள்ளே வர சென்டருக்கு வர திரும்ப இங்கே மோதி சைட்டில் ஒப்புது ரைட் இப்போ கவனிச்சு விளங்குதா அந்த சைட்டில் இருக்கிறது சைட்டால் அவுட் ஆகி மேல் ஹவுசிங்கில் வருது மேல் ஹவுசிங் போகிறது என்ன செய்யுது உள்ளுக்கு சென்டர் ஆகுது அப்போ அந்த சைட்டால் தான் மேலுக்கு படுது இந்த மேலுக்கு சைட்டால் தெரிஞ்சு மேலுக்கு இருக்கிற அங்கே இருக்கிற சைட்டுக்கு படுதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் அதாவது பம்பில மேல் சைட்டால் கவர் ஆகி வந்து அங்கே இருக்கிற சுழலியில் கவரில் படுது சரியோ நினைக்கிற என்ன காரணம் நீங்கள் கிளச்சை செயற்படுத்தும் போது கியர் பாக்ஸுக்கு என்ன செய்யப்படா நீ கிளச்சை அமதி பிடிக்காது கியர் பாக்ஸுக்கு என்ன செய்யப்படா கனெக்ஷனை கொண்டு போகப்படா கியர் பாக்ஸுக்கு கனெக்ஷனை கொண்டு போகப்படான்னு இப்போ இந்தியால பக்கம் சுழலுமா ஒரு சைடு சுழல மாட்டா இன்ஜின்லேருந்து வர சைடு சுத்திக்கிறியும் கியர் பாக்ஸுக்கு போகிற சைடு சுத்த மாட்டா அப்படிலாம் நான் பார்த்தேன் அதானே கிளச்சிற வேலை கனெக்ஷனை கட் பண்ணுறது செய்யறது கனெக்ஷனை கட் பண்ணாங்கன்னா இது சுழல மாட்டான்டேன்னா இதை சுழலாம வச்சுக்கிறேன் உள்ளுக்கு என்ன செய்யணும் இது ரெண்டு இப்போ சுழண்டுக்கு தான் இருக்கு ரெண்டு மூணு கவரில் இருக்கு ரெண்டு மூணு கவரில் இருக்கு அப்போ இஞ்சால பக்கத்தை நான் கனெக்ஷனை கட் பண்ணாதான் கியர் பாக்ஸ் எனக்கு கனெக்ஷன் போக மாட்டா அதான் கிளச்சிற வேலை அப்படி கட் பண்ணிட்டேன் கிளச் ஃபார்ம் அமர்த்தி பிடிச்சிட்டேன் ஆட்டோமேட்டிக் எஞ்சில் இருக்கிற என்ன செய்யும் சுத்திக்கு நிற்கும் விளங்கிட்டா இந்த சைடு சுத்த மாட்டா அதுதான் நான் காட்டுறேன் முன்னே ரைட் பாரு இப்போ இந்த சைடு ரெண்டுமே சுத்திக்கிட்டு இப்போ இதை நல்லா டீப்பாக பார்த்துக்க இன்னைக்கு பாரு சைட்டால் வந்து இந்த சைட்டில் படுது இந்த சைட்டில் பட்டு தான் உள்ளுக்கு வளையுது இப்போ பாரு
இப்போ சைட்ல பட்டு அங்காளஞ்சால தெரிச்சு இப்போ நடுவில் மொத்தமாக போணுச்சு. நடுவில் போனதை நான் முதல்ல பார்த்த பம்பில் இங்கே வந்து மேலுக்கு அவுட் ஆகி திரும்பி இந்த சென்டர் பக்கத்தால் இப்படி வரும்னு சொல்லி பார்த்தேன். அந்த சென்டர் பக்கத்தால் ஒரு நேர் கோட்டுக்கு ஆளை எடுத்துக்கிறணுமா இல்லையா, அந்த நேர் கோட்டுக்கு எடுத்து பார்த்துக்கு தான் நிலை பண்ணுங்கிறான் இருக்காரோட. ரைட் பார்த்துக்கு இப்போ அந்த ஒயில் எங்கே படுது, இதுக்குள்ள பட்டு ரைட் எங்கே பட்ட ஒயில், அவுட்டான ஒயில் இதுக்கு மேல் கவரில் பட்டு, மேல் கவரில் பட்ட ஒயில் சென்டரில் வந்து முன்ன களைஞ்சி அங்கஞ்சல் அடிச்சு தானே. இப்போ சென்டரில் பட்டதை என்ன செய்யறேன், ஒரு நேர்கோட்டுக்கு கீழே இதில் சென்டருக்கு போகணுங்கிறதுக்காக நடுவில் செட்டர் இந்த என்ன நிலைவனுங்கிறத போட்டோன்னுச்சுனால் ரைட் இதை சொல்ற ரெக்டர் வீல் சொல்கிறேன் சரியா. இதை போட்டோன்னுச்சுன்னா என்ன செய்யும்டா, இங்கே வாரது திரும்பி சென்டர் ஆகி இப்படி போகும். ரைட் நல்லா பார்த்துக்கு, இப்படி வர்றது இப்படி சென்டர் ஆகி இப்படி போகும், ஒரு இப்படியான வடிவம். ரைட் இப்படி வாரது திரும்பி இப்படி வாரது. அப்போ இங்கே அந்த களைஞ்சி வாரது நல்லா பார்த்துக்க, இங்கே இருந்து களைஞ்சி வர இந்த மேற்பரப்பு பட்டு ரைட் என் வேரில் பார்த்துக்கணுமா இப்படி சரியா சென்டர் அப்படி ஒடுங்கி ஒடுங்கிறது இப்படி ஒரு நேர்கோட்டில் வந்து இங்கே மோதினா திரும்பி என்ன செய்யும் இப்படி போகும், நம்மளோட பம்புக்கு நடக்கிற மாதிரி சரியானே. அப்போ இந்த நேர்கோட்டு கொண்டு வரதுக்கு இங்கே யாரை வச்சுக்கோம், நாம இந்த ரெக்டர் வீலை வச்சுக்கோம், நிலைவனுங்கிறத வச்சுக்கோம். அப்போ பாரு இப்போ வளங்க வளைச்சி களைஞ்சி போகிறது மேற்பரப்பில் படுது, மேற்பரப்பில் பட்டத்தை என்ன செஞ்சுக்கோம் அப்படியே ஒரு நேர்கோட்டுக்கு அனுப்பிச்சு. இப்போ இந்த அனிமேஷனை பாரு, இப்போ வழங்குதா, இப்போ வழங்க பாருங்க. இப்படி போறது பம்பாகி நான் இப்படி வருது, எங்க வருது மேல் பரப்புக்கு வருது. நம்ம முன்ன சின்னது இப்படி வந்து மேல் பரப்புல படுது, மேல் பரப்புல பட்டது இப்போ சென்டருக்கு ஆக போகுது. சென்டருக்கான சரி அந்த சென்டர் கோட்டுக்கு நேரம் வரணுங்கிறதுக்கு அதை மட்டும் யாரை யூஸ் பண்ணிக்க, நம்மளோட ரெக்டரை யூஸ் பண்ணிக்க. கவனி பாரு, விளங்குதா மேல் பக்கம் அந்த முன்ன நான் மேல் பக்கத்தில் மேல் பக்கத்தில் மோது தான் வாரத்துக்கு போய் எதுக்குள்ள சேரும், இப்படி களைஞ்சு அடிக்கிறது மேல் பக்கம் அங்காள பக்கத்தில் இதுக்குள்ளே போகும். இதுக்குள்ளே போகிற திரும்பி எதுக்குள்ள சென்டருக்கு வரும், நடுவில் வைக்கிற சுண்டால சென்டருக்கு வரும். வரையிட்டா இப்போ நடுவில் தூக்கி யாரை வச்சோம், இவரை வச்சா என்ன செய்யும், இப்போ சென்டரால் அவுட்டா. இவர் யாரும் விளங்குதா, கிளச் பிளேட் ஏன் கிளச் பிளேட்டை போட்டிக்கேன், கிளச் பிளேட் தானே ஃப்ளைவீலுக்கு மீது கோடையில் கனெக்ஷனை கட் பண்ணுறாள் வச்சுக்கிறாள். இது சுற்றி நான் ஷுவராக இதுக்கு சுற்றி தானே வேணும். இப்போ நான் கனெக்ஷனை கட் பண்ணிட்டேன் என்ன அஞ்சலேருந்து வார இந்த ஹவுசிங்கு வருமா கனெக்ஷன் பவர் வருமா, இந்த கனெக்ட் இப்போ நான் ஃப்ளைவீலோட டச்சில் இருக்கு, நான் ஃப்ளைவீல் எப்போ கால் எடுத்துட்டு ஃப்ளைவீல் எப்படி டச்சில் இருக்கு, என்ன எது டச்சில் இருக்கு, கிளச் பிளேட் டச்சில் இருக்கு. நான் பம்பை அமர்த்திட்டேன் அதுக்குள்ள இந்த டோ கன்வெர்ட்டரில் இங்கேருந்து வார டோக்கு வந்து இங்கேருந்து வார முறுக்கம் இங்கே வருமா, அதாவது இங்கேருந்து வார இன்ஜின்லேருந்து வார தானே, இன்ஜினில் தானே டச்சில் வைக்கும், இன்ஜினில் அந்த டச்சில் வைக்கின்றா இது என்ன செய்யும் முதலாவது விலகிடும். இது விலகிடும்னா இது சுத்தமாக அழகிறேன் சுத்த மாட்டான். அது ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் கிளச் பிளேட் இருக்குங்கிறது தான். டோ கன்வெர்ட்டர் இருக்கும், டோ கன்வெர்ட்டருக்கு முன்னே கிளச் பிளேட் இருக்கும், அங்கே யார் இருப்பான் இருப்பான். வீடியோ முடிச்ச பாருங்க வளங்க ரைட். ரெண்டு பேருக்குள்ளே ஹவுசிங் உள்ளே ரைட். அப்போ இன்ஜின்லேருந்து அவுட் ஆகிறது எங்கே வரும், அதுக்குள்ளே வரும் ரைட். கிளட்சுக்கு பதிலா யார் இருக்கார், டோ கன்வெர்ட்டர் இருக்கார். அந்த டோ கன்வெர்ட்டர் யாரு இப்ப படிச்சார் ரைட்டா. அந்த ஒட்டவாணி ஸ்பீடை குறைச்சா ஸ்பீடு குறையுது, ஸ்பீடை கூட்டினா அணுகி போட்டு ஸ்பீடு கூடுதல் இல்லையா. காரணம் என்ன, இந்த இன்ஜின் சுத்துற வேகம் கூட இன்ஜின் அந்த ஃப்ளைவீல் ஏரியா அதான் நான் முன்ன பார்த்தேன். இன்ஜின் அந்த ஃப்ளைவீல் சுத்துற ஏரியா இருக்கு தானே முன்ன பார்த்தோம். இங்கே கிளச் பிளேட் இருந்துச்சு, இங்கே ஹவுசிங் கவர் இருந்து, இங்கே எதிரிச்சு ரைட். இது வேகமாக சுற்றி நான் உள்ளுக்கிற தண்ணி என்ன செய்யும், உள்ளிக்கிற ஒயில் என்ன செய்யும் வேகமாக சுற்றும். உள்ளிக்கிற வெயில் வந்து உள்ளிக்கிற அந்த ஒயில் வந்து வேகமாக சுற்றி போய் இன்னொன்றுல மோதினா என்ன செய்யும், அதுவும் வேகமும் சுத்த போகுது. அப்போ அதுவும் வேகமாக சுற்றினா கியர் பாக்ஸுக்கு போகிற கனெக்ஷன் என்ன செய்யும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அப்போ இங்கே இருந்து சுத்த கொட்டல இங்கே இருந்து சுற்றுச்சுன்னா ரெண்டு முன்ன ஒயில் மாதிரி இருந்தால் முன்ன நம்ம சின்ன இழப்பு வரும் சின்ன. அப்போ ரெண்டுக்கும் ஒரு இடையில இழப்பு வரப்படாதுன்னா ரெண்டு கடையில் ஃப்ளெக்ஷன் கனெக்ஷன் கனமாக இருக்கணும். அப்போ ரெண்டு கடையில் அந்த ஃப்ளெக்ஷன் கனமாகிக்கொண்டு நடுவில் உராய்வுக்கு என்ன ஒரு ஆளை போடணும். அவரு யாரு, கிளச் பிளேட். முன்னே இது ஹவுசிங் இது ஹவுசிங் இப்படி ஸ்லிப் ஆகி சுற்றி நிற்கும் முன்னே. அதானே நடந்தேன் எதில் டோ கன்வெர்ட்டரில் இல்லை
ஃப்ளூயிட் ஃப்ளைவில் இப்படி ஸ்லிப் ஆகப்படாண்டிச்சு நஞ்சல் இருக்கிற ஒரு ஆள் அமதி பிடிச்சிக்கிட்டு இருந்தா இதோட என்ன செய்யாது ஸ்லிப் ஆகாது அமதி பிடிச்சிக்கிற ஆள் தானே யாரு கிளச் பிளேட் விளங்கிட்டா இதுவும் டீப்பா இல்லை இதோட ஃபங்க்ஷன் மட்டும் உங்களுக்கு நோட்ஸ் விளங்கிட்டா விளக்கம் ரைட் அப்போ இதில் நோட்ஸ் என்ன செய்யணும் நாம ரைட் நெக்ஸ்ட் கிளாஸ்ல எழுதி எடுப்போம் ரைட் ஓகே உங்களை அடுத்த கிளாஸ் சந்திக்கிறேன் பாய் பாய்